பிரைஸ் த லார்ட். எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? சரி, இன்றைக்கி உள்ள இறை வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஜெரமியா புத்தகம் 17வது அதிகாரம் 10வது வசனம். ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள் உணர்வுகளை சோதித்து அறிபவர், ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். பிரைஸ் த லார்ட். வார்த்தை எவ்வளோ ஒரு உண்மையான ஒரு வார்த்தை. ஆண்டவர் ஜெரமியா புத்தகத்தின் வழியாக சொல்வது, அவரே நம் சிந்தனைகளை ஆய்பவர். எனக்கு ஞாபகம் இருக்கு, திருப்பாடல்கள் புத்தகம் 139வது அதிகாரத்தில் நம்முடைய உடல் உறுப்புகளை உருவாக்கியவர் அவர் தான். ஒரு சின்ன குழந்தை வயிற்றில் குழந்தை உருவாகுவதிலிருந்து இன்றைக்கி ஒரு மனுஷனாக நிற்கிற வரைக்கும் அது எப்படி உருவாகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அது எப்படி ஒன்றுமே இல்லாமல் எப்படி திடீர்னு எலும்பு வருது, இரத்த நாணல்கள் நரம்புகள் எப்படி உருவாகுது, எந்த சயின்டிஃபிக்னாலே அதை ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட மனிதனை உருவாக்கியவர் அந்த கடவுள் தான். அவருக்கு நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம செய்கிற செயல்கள் தான் ஆண்டவர் பார்த்துட்ருக்கிறாரு அப்படின்னு. இல்லை, நாம் எண்ணுகிற எண்ணங்கள் பெரியது. அதனால தான் நம்ம காணிக்கை கொண்டு வரும்போது கூட நம்ம காணிக்கை கொடுக்குற செயல்களை காட்டிலும் அது எப்படி கொடுக்கப்படுகிறது என்ற எண்ணங்களை ஆண்டவர் பார்க்கிறார். இப்போ நம்ம வாயில் சில பேர் தேனை தடவிட்டு இனிமையாக பேசுவாங்கல்ல, ஆனால் உள்ளுக்கு என்ன நினைக்கிறோன்றது தான் கடவுள் பார்ப்பாராம். வசனம், இன்னொரு வசனம் சொல்லுகிறது, மனிதர் பார்ப்பதை போல நான் பார்ப்பதில்லை. தாவீது அரசனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னுக்கு ஆண்டவர் அந்த இறைவாக்கினருக்கு வெளிப்படுத்தின ஒரு விஷயம், சாமுவேல் இறைவாக்கினருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின விஷயம், நீர் பார்ப்பதை, அதாவது மனிதன் பார்ப்பதை போல நான் பார்ப்பதில்லை, நான் உள்ளத்தின் ஆழத்தை அறிபவன். அதுதாங்க அந்த வசனம். உள்ளத்தின் சிந்தனைகளை அவர் அறிகிறாராம். ஆனால் இந்த சிந்தனைகள் தான் இன்றைக்கி அநேக நேரத்தில் ஆண்டவரை விட்டு விலகி போகுது. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இந்த உலகம் போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளில் நம்முடைய உள்ளங்கள் என்ன பண்ணுது, ஆண்டவரை விட்டு விலகி போய்கிட்டு இருக்குது. ஆஃப்கோர்ஸ் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், காலைல ஜெபம் பண்ணுறதான்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்முடைய உள்ளம் ஆண்டவர் இடத்துல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பெரிய கேள்விக்குறி. இன்றைக்கி ஆண்டவரை விட்டு விலகி சொல்வதற்கு சாத்தான் பல வகையான திட்டங்களை கொடுக்குறான், பல வகையான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதாவது இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாரு, அவர் உள் உணர்வுகளை சோதித்து அறிபவர். இப்போ இயேசு கிறிஸ்துவே பைபிள் வசனத்தில் மத்திய அதிகாரத்தில் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறார். சொல்கிறாரு, கண்கள், சில பேர் என்ன நினைக்கிறாங்க, மலேசியா லா படி பார்க்க போனீங்கன்னா ஒரு விபச்சாரம் அப்படின்றது பார்க்கும் பொழுது அந்த இன்டர்காஸ் பண்ணால் தான் விபச்சாரம். ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு ஆண் அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக ஒரு உடல் உறவுக்கு உட்படுத்தும் பொழுது அது ஒரு ஆக்ஷன் பண்ணால் தான் அது தப்பு அப்படின்றது கோர்ட் சொல்லுது, அப்படின்னு சொல்லுது. பட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வேறு ஒன்று இருக்கட்டும், பட் அந்த கற்பழிப்பு என்பது அப்படி தான். ஆனால் வசனம் எப்படி தெரியுமா சொல்லுது, நீ ஒருத்தர் கண்ணில் இச்சையோடு பார்த்தாலே நீ பாவம் செய்கிறாய். அப்போ ஆண்டவருடைய கோர்ட்டில், ஆண்டவருடைய திட்டத்தில் அவர் பார்க்குற பார்வை வேறு மாதிரி. ஏன்னா அவர் பரிசுத்தத்தின் தேவன். இப்படியாக நம்ம பல காரியங்களில் நம் மனம் ஆண்டவரை விட்டு விலகி செல்கிறது. நம்ம செய்கிற செயல் ஒன்றாக இருக்குது, நம்ம நினைக்கிற எண்ணங்களும் சிந்தனைகளும் வேறு ஒன்றாக இருக்கிறது. இப்படி தான் இந்த சாத்தான் நம்மளை அப்படி பிரித்து எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி 5 காரியங்களை சாத்தான் எந்தெந்த இடத்துல நம்மளை கடவுளிடமிருந்து நம் எண்ணங்களின் வழியாக பிரிக்கலாம் அப்படின்ற பார்க்கலாம். 5 காரியங்களை பார்க்கலாம். 1வது, பொருளாதார ஆசை வழியாக. ஒரு பணம், சொத்து, பதவி, அதில் ஒரு ஆசை இருக்கும். கடவுள் 2வது தான். நம்முடைய ஃபோக்கஸ் எங்கே போகுதுனாக்கா பணத்து மேலே போவோம், நம்முடைய ஃபோக்கஸ் சொத்து மேலே போவோம். வாயில் தான் அப்படியே ஆண்டவருக்கு செய்கிற மாதிரி செய்வோம், ஆனால் மனசு உள்ளுக்குள்ளே மனம் எங்கே இருக்கும், பணத்தை நோக்கியே இருக்கும். உள்ளுக்குள்ளே எண்ணங்கள் சொத்தை நோக்கியே இருக்கும். உள்ளுக்குள்ளே எண்ணங்கள் பதவி ஆசையிலே இருக்கும். அந்த பதவி எப்படியாச்சும் கிடச்சிடணும் அப்படியே இருக்கும். அதில் ஆசை. எப்படி மாடி மேலே நின்ன தாவீதுக்கு அந்த டேபனக்கல், ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை அவர் கண்ணுக்கு தெரிகிறது, அந்த ஃபோக்கஸ்லேருந்து மாறி ஒரு பெண்ணுடைய குளிச்சிட்டு இருக்கிற ஒரு பெண்ணுக்கு அந்த ஃபோக்கஸ் போணுச்சோ, இன்றைக்கி நமக்கு அநேக நேரத்தில் ஆண்டவர் மீது உள்ள ஃபோக்கஸ், அவர் தான் எனக்கு தினமும் கிருபியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, என்னை நடத்துவது அவர் தான் அப்படின்ற அந்த ஃபோக்கஸ் எங்கே போகுது, பணம், பதவி, சொத்து, அப்படி போகிறதுக்கு காரணம் சாத்தான் விரிக்கிற வலை அது. இன்னொன்று அகந்தை, தற்பெருமை. ஒரு தாழ்மையாக இருப்பதை விட, தாழ்ச்சி விட, நான் பண்ணிடுவேன் தெரியுமா,
நான் இப்படி செஞ்சிடும் தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் அப்படின்ற விஷயத்தை நம்ம கொடுக்கறது. இது அநேக நேரத்தில் எங்கே பார்க்குறோம், நிறைய பேர் நம்ம யாராச்சும் புகழ மாட்டாங்களா, என்னை யாரும் பெருமைப்படுத்தி பேச மாட்டாங்களா. அநேக நேரத்தில் நம்ம ஒரு இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல போகிறோம், அது முடிக்கிற நேரத்தில் முடிஞ்ச கடமை தான் பார்ப்போம். எனக்கு சில பேர், பிரதர் இன்றைக்கி நீங்கள் கொடுத்துட்டோம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சிருச்சு. அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கங்களேன், அவ்வளோதான். அவங்க எதை சொன்னாலும் இல்லை, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, கர்த்தருடைய நாம மகிமைக்காக நம்மளை தாழ்த்திக்கிட்டு ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறாங்க. தாவீது அப்படி தான் செஞ்சார். அவர் சொல்லுவார், ஆடு மேய்த்துக்கிட்டு இருக்கிற என்ன ஆண்டவர் உயர்த்தி வைத்தார் அப்படின்னு சொல்லுவார். அப்படி தான் சொல்லுவார். எல்லாத்துக்கும் பார்க்குறப்ப தாவீது ஒரு பெரிய அரசன் மாதிரி தெரியும், ஆனால் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் ஆரம்பத்தில் எங்கே இருந்தார், அவரோட தகுதி என்ன அப்படின்னு. இன்றைக்கி எனக்கும் உங்களுக்கும் அப்படி தான், அதை மறந்துடவே கூடாது. ஒன்றுக்கும் உதவாத என்னை உயர்த்தி வைத்தவர் ஆண்டவர் அப்படின்ற அந்த எப்போதும் அந்த ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சாத்தான் என்ன பண்ணிடுவான், நான் தெரியுமா, எனக்கு தெரியுமா, எனக்கு பிரச்சனை தெரியுமா. சில பேர் நான் என்ற அதிகாரம் கூட இல்லை. சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா, இது செய்ய முடியுமான்னு கேட்டால் இது என்னால் முடியாதுங்க, இது என்னால் முடியாது. இது ஒரு தற்பெருமை தான். என்னால் முடியாது இல்லை, என்னால் முடியாது தான். எனக்குள் இருக்கிற ஆண்டவரால் என்னை நடத்த முடியும்னு சொல்கிறது தான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை விட்டுருவோம். என்னால் முடியாது, நான் நெகட்டிவாக சொன்னாலும் நீங்கள் பாசிட்டிவாக சொன்னாலும் ரெண்டுமே தற்பெருமை தான். மூன்றாவது சந்தேகம், பயம். இதை வச்சு சாத்தான் நம்மளை கடவுளிடமிருந்து பிரிச்சுருவான். ஒரு கடவுள் இருக்கிறாரா இல்லையா, நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்க இருக்கிற மாதிரி தெரியலையே, ஒரு பயம், ஒரு ஐயம், சந்தேகத்தை உருவாக்குறது. இது மூன்றாவது காரியம், கடவுள்கிட்ட நம்மளை பிரிக்கிறது. இது எண்ணங்களில் தான் வருது, எல்லாம் எண்ணத்தில் தான் வருது. அடுத்து அதிக வேலைப்பளு. கடவுளை நினைப்பதற்கு பிரார்த்தனை செய்யணும். அவரோடு கூட நடக்கிறதுக்கு பதிலாக நேரமில்லாத ஒரு நிலையை உருவாக்கிடுவான். நான் இது பிஸியாக இருக்கேன், ஏன் ஆண்டவருக்கு நேரத்தை ஒப்பு கொடுக்கல, ஏன் பைபிள் படிக்கல, எதுக்கு வந்த வசனத்தை படிக்கல, ஏன் எப்போதும் அந்த ஆண்டவருடைய சிந்தனையில் இருக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை இல்லை, இது நிறைய வேலை, டைம் இல்லை, இது செய்யணும் அது செய்யணும், அப்புறம் அது முடிச்சுட்டு போகிறேன், இது முடிச்சுட்டு போகிறேன். இது வேலைக்கு கொடுக்குற நேரத்தை கடவுளுக்கு கொடுக்காமல் போகிறோம் இல்லையா. இந்த வேலைக்கு நான் ஒரு 3 மணி நேரம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, என் ஒரு படம் பார்க்குறதுக்கு 3 மணி நேரம் கொடுக்குறேன்ல, என் தேவனாகி கர்த்தருக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுக்குறதுக்கு நம்ம யோசிக்கிறோம் பாருங்கள். டைம் இல்லைன்னு சொல்கிறோம் பாருங்கள். இந்த டைமை நம்மகிட்ட இருந்து பறிக்கிறான் பார்த்தீங்களா. இப்படி பறித்து நம்முடைய சிந்தனையை உலக வாழ்க்கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஆண்டவர் பற்றி நினைக்காமல் இருக்கிறது தான் அவன் நம்மளை ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு 4வது காரணம். 5வது காரணம் என்ன தெரியுங்களா, பாவ ஆசைகள், இச்சை. சின்ன இதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்மில் நமக்கு சந்தோஷம் கொடுக்குதோ அதில் முழு கவனம். இப்போ நான் உங்களுக்கு இந்த இறைவசனத்தை படிக்கிறதுக்கு நான் பைபிள் படிக்கணும், ஆனால் நான் என்ன பண்ணுவேன், கொஞ்ச நேரம் அப்படி வேலை பண்ணல இருக்கா, கொஞ்ச நேரம் இருக்கா, உடனே என்டர்டெயின்மெண்ட் ஏதாச்சும் ஒன்று தேடுறது, என்னது ஒரு சோஷியல் மீடியாவை போட்டு தேடுறது. அது ஏன்னா அது ஒரு ஷார்ட் டேர்ம் எனக்கு வந்து ஒரு டிசைரிங் கொடுக்குது, ஒரு மகிழ்ச்சி கொடுக்குது. ஒரு யூடியூப், ஒரு டிக்டாக்கு, இதுமாதிரி ஒரு சின்ன கண்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அது ஒரு சின்னோண்டு சந்தோஷம் கொடுக்குதில்ல. ஒரு காசிப் பற்றி வருது, அது சின்னோண்டு சந்தோஷம் கொடுக்குதில்ல, அதில் நாட்டம். அதனால தான் சிற்றின்ப ஆசைகள் அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். புனித அந்தோனியாரை பற்றி சொல்லுவோம்ல, சிற்றின்ப ஆசைகளை வென்றவரான புனித அந்தோனியார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த புனிதர்கள்லாம் நமக்கு அப்படி தான் உதவி செய்கிறாங்க. இப்படி தான் சாத்தான் நம்மளை அந்த சிற்றின்பத்துக்கு தள்ளி ஆண்டவரை பற்றி நினைக்காதபடியாக நம்மளை தள்ளிகிட்டு இருக்கான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு ஆண்டவரை நடத்துவாராம். அப்போ நமக்கு இப்போது ஒரு எண்ணம் இருக்கணும், ஆண்டவரோட வழியில் தான் நான் நடக்கணும்னு. ஆமீன். இன்றைய இந்த பகிர்வு உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் யார்கிட்டையாவது பகிர்னாலும் பரவாயில்ல, இதனை ஷேர் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல, இதை உள் வாங்கிக்கிட்டு நீங்கள் அதை நற்செய்தியாக மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். பிரைஸ் காட். கிறிஸ்துவின் சமாதானம்.